Dear friends, already previous videosல நம்ம என்ன பார்த்திருந்தோம்னா Laplace transforms cylindrical coordinates அதனுடைய அப்ளிகேஷனான potential at a point due to cylindrical cell அது பார்த்தோம். ஸோ அதோட ரிசல்ட்டில் final derivation that potential is equal to, that is V is equal to lambda divided by 2 pi epsilon naught log of capital R naught divided by R அப்படின்னு பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது அதனுடைய செகண்ட் அப்ளிகேஷன், லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் ஆஃப் சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸோட செகண்ட் அப்ளிகேஷன் பார்ப்போம். பாருங்கள், ஹெட்டிங் என்னென்னா potential at a point between the plates of cylindrical capacitor. சரி, இன்னும் இல்லைங்க, the plates of cylindrical capacitor. இது cylindrical capacitor. இந்த cylindrical capacitorல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் பிளேட் இது, அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் பிளேட். ஸோ லெட் அஸ் இமேஜின், அப்போ இது இந்த இன்னர் பிளேட்டோட மிட் பாயிண்ட் இஸ் ஆக்சிஸ், அதேமாரி அவுட்டர் பிளேட்டுக்கும் த சேம் ஆக்சிஸ், தட் இஸ் கோ ஆக்சிஸ். ஸோ இதில் இன்னர் பிளேட், ஸோ அதோட ரேடியஸ் நான் என்னென்னு வச்சுக்கிறேன்னா ஏன்னு வச்சுக்கிறேன். இன்னர் பிளேட்டோட சர்ஃபேஸில் அதோட வோல்டேஜ் என்னென்னா விஏன்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு அவுட்டர் பிளேட், அவுட்டர் பிளேட்டோட ரேடியஸு பின்னு வச்சுக்கிறேன். தென் அவுட்டர் பிளேட்டில் அதனுடைய பொட்டன்ஷியல் விபின்னு வச்சுக்கிறேன். இப்போ இன் பிட்வீன் ஃபஸ்ட் பிளேட் அண்ட் தென் செகண்ட் பிளேட், இன் பிட்வீன் ஐ கன்சிடர் ஒன் பாயிண்ட், that is P. Okay, so in this point the radius I consider as R. மேபி திஸ் ஏர் வேல்யூ வந்து நம்ம குறைச்சோம்னா A1 ஆகும், எக்ஸ்டெண்ட் பண்ணால் B ஆகும். தென் இன் பிட்வீன் கேப் எனி பாயிண்ட்ஸ், தட் இஸ் R. ஓகே, this outer surface is earth. So this is the given diagram. அப்போ பாருங்க, ஜென்ரலாகவே நம்மளுக்கு தெரியும் ரேடியஸ் வைஸ் பார்த்தா B வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் A, பட் பொட்டன்ஷியல் வைஸ் பார்த்தீங்கன்னா VA தான் அதிகம் கம்பேரிங் வித் VB. ஸோ இந்த கண்டிஷன் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த டயக்ராமில் பார்த்தாவே தெரியுது, ரேடியஸ் இருக்குது, ஆங்கிள் கிடையாது, தீட்டா கிடையாது, ஃபை கிடையாது. கண்டிப்பாக அந்த பாயிண்ட்ஸ்லாம் என்ன ஆகுனா ரிமூவ் ஆயிரும், அந்த டேர்ம்ஸ்லாம் ரிமூவ் ஆயிரும் சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸில். அப்போ ஒன்லி ஆர் டேர்ம் மட்டும்தான் இருக்கும். பார்க்கலாங்களா? பாருங்கள், கன்சிடர் டூ கான்சென்ட்ரிக் சிலிண்ட்ரிக்கல் செல்ஸ் ஆஃப் ரேடியஸ் A and B. Here B is greater than A. ஸோ பார்த்தாவே தெரியுது. அடுத்தது, அட் பொட்டன்ஷியல் VA அண்ட் VB, இதில் பார்த்தீங்கன்னா VA இஸ் கிரேட்டர் தென் VB ரெஸ்பெக்டிவ்லி. எஸ். நெக்ஸ்ட்டு, த பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட், அட் எனி பாயிண்ட் பிட்வீன் த செல்ஸ் ஆஃப் symmetry, okay, very important point. The cells of symmetry will depends upon R only. So the corresponding Laplace equation. ஸோ அப்போ அந்த லேப்லாஸ் ஈக்குவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு டேர்ம் மட்டும்தான் இருக்கும், ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்கும். ரெண்டு டேர்ம் வந்து ரிமைனிங் டூ டேர்ம்ஸ் என்ன ஆகும்னா கேன்சல் ஆகிரும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், அது என்னென்னா நம்மளுக்கு தெரியும் ஜென்ரலாக இந்த சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸில் ஆர், தீட்டா அண்ட் இசட். ஸோ இதில் தீட்டா அண்ட் இசட் வராது. ஸோ த ரிமைனிங் என்ன இருக்குன்னா ஒன்லி ஆர் டேர்ம் இருக்கும். ஸோ இப்போ சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸோட ஜென்ரல் ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரியும், தட் இஸ் 1/r dou by dou r into r into dou v divided by dou r. ஓகே, ஸோ இந்த மாதிரி இது டேம் தீட்டா அப்புறம் இசட் வைஸ் போயிட்டே இருக்கும். பட் இதில் ஆர் மட்டும்தான் இருக்கிறதுனால அந்த டேம்லாம் 0 ஆயிடுச்சு. ஸோ ஐ டென்ட் டேக். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 1/r dou v by dou r. ஓகே, ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த டேம் இருக்குது, இதில் 1/r அந்தாண்ட போச்சுன்னா இந்த 0 இருக்கிறனால 0 ஆயிரும்.
the remaining dou by dou r of dou by dou r of dou by dou r of r into dou v divided by dou r. So this is like as some constant. So dou by dou r of r into dou v divided by dou r is equal to 0. So dou by dou r of something, so we have to differentiate something, we can get 0. அப்போ கண்டிப்பாக என்னது, it is like a constant. Okay, so அப்போ இந்த term வந்து constant a னு வச்சுக்கிறேன். Therefore r into dou v divided by dou r is equal to a. Therefore dou v divided by dou r is equal to a. r அந்தாண்ட போச்சுன்னா என்ன ஆகும், டிவைட் பை r ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டேர்ம் தான் இந்த இடத்துல எழுதியிருக்கிறேன். Therefore ஸோ இதோடைய ஆஃப்டர் டெரிவேஷன் ஃபார்ம் this v is equal to a log r plus b. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், லைக் a general solution மாதிரி. ஸோ v is equal to a log r plus b. இதில் a and b அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். இதை நான் எப்படி டிட்டர்மைன் பண்ணேன்னா பை யூஸிங் த பவுண்ட்ரி கண்டிஷனில் டிட்டர்மைன் பண்ணுறோம். பாருங்கள் எப்படி பார்க்கலாம். ஸோ பை யூஸிங் த பவுண்ட்ரி கண்டிஷனில் நம்மளுக்கு கிடைச்சது a வேல்யூ, தட் இஸ் a இஸ் ஈக்குவல் டு va மைனஸ் vb டிவைட் பை லாக் ஆஃப் a பை b. அதே போல் b இஸ் ஈக்குவல் டு மைனஸ் va log b minus vb log a divided by log of a by b. Okay, therefore r is equal to, so you know r is equal to, sorry, therefore v is equal to, you know, a log r plus b. Okay, so அப்போ அந்த ஃபார்மேட்டில் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு a value what, va minus vb log of a by b into log r minus b value what, sorry, plus b value. So b value is what, that is minus va log b minus vb log a divided by log of a by b. So இது வந்து கான்ஸ்டன்ட் a and b யூஸ் பண்ணி நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறதுடைய ஒரு ஃபைனல் ஆன்சர். சரி, இப்போ இதனுடைய ஸ்பெஷல் கேசஸ் பார்க்க போகிறோம். இந்த ஸ்பெஷல் கேசஸ் இதில் என்னென்னலாம் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பாருங்கள். இதில் மெயினாக லீனியர் சார்ஜ் டென்சிட்டி கண்டுபிடிப்போம். அண்ட் தென் செகண்டு கெப்பாசிட்டி பர் யூனிட் லென்த், தட் இஸ் சி பை எல், அது கண்டுபிடிப்போம். அப்புறம் பொட்டன்ஷியல் கண்டுபிடிப்போம். தென் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிப்போம். ஸோ இந்த 4 டேர்மே ரொம்ப இம்பார்ட்டண்ட். பாருங்கள், 1 by 1 பார்ப்போம். இதோட கண்டினியூஷன் as a special case. பாருங்கள், சப்போஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பிளேட்டோட ரேடியஸ் வந்து ஏன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ சப்போஸ் இ வந்து கண்டுபிடிக்கிறோம், தட் இஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏ. ஸோ ஜென்ரலாக எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா, தட் இஸ் மைனஸ் டோ வி டிவைட் பை டோ ஆர்னு சொல்லலாம். ஸோ இ இஸ் நத்திங் பட் டோ வி டிவைட் பை டோ ஆர். ஓகே, ஸோ இ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் dv divided by dx. ஸோ இதெல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அதே தான் இதுங்க. சரி, ஸோ அப்போ டோ வி பை டோ ஆர் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஸோ பிகினிங்கில் பார்த்தோம் டோ வி பை டோ ஆர் இஸ் நத்திங் பட் தட் இஸ் ஏ பை ஆர்னு பார்த்தோம், மைனஸ் ஏ பை ஆர். ஓகே, ரிமெம்பர் டோ வி டிவைட் பை டோ ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏ பை ஆர் இப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த டைம்லேயும் இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ ஒரு மைனஸ் ஆட் ஆகிருக்கும். அப்புறம் இங்கே ஆர் அப்படிங்கிறது இஸ் நத்திங் பட் ஏ, ஸ்மால் ஏ, தட் இஸ் மைனஸ் ஏ பை ஏன்னு போட்டிருக்குது. சரி, அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் இதுவாக மாறி இருக்குது. பட் யூ நோ தட் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏனா, தட் இஸ்
இன்னர் சிலிண்ட்ரிக்கல் பிளேட். அந்த இன்னர் சிலிண்ட்ரிக்கல் பிளேட் வந்து இட் இஸ் லைக் அ ஸ்ட்ரெயிட் கண்டக்டர். ஸோ ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் காஸ்ட்ல அப்ளிகேஷன் படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? ஸ்ட்ரெயிட் கண்டக்டரில் அதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா that is E is equal to lambda divided by 2 by epsilon naught into A. Okay, this is from Gauss law. So is equal to minus A by A. Okay, so A will be cancelled, therefore lambda is equal to minus 2 by epsilon naught into A. So lambda is equal to minus 2 by epsilon naught. A value நம்ம இப்போ தானே கண்டுபிடிச்சோம். என்ன கண்டுபிடிச்சோங்க? A value, that is A value is equal to VA minus VB divided by log of A by B. ஸோ அந்த வேல்யூ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஏக்கு பதில் இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக இப்போ நம்ம லேம்டா கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ லேம்டான்னு நம்மளுக்கு தெரியும், தட் இஸ் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்தது கெப்பாசிட்டி பர் யூனிட் லென்த் பார்க்கலாம் எப்படின்னு. ஸோ கெப்பாசிட்டி பர் யூனிட் லென்த்து. ஸோ கெப்பாசிட்டி பர் யூனிட் லென்த்னா தட் இஸ் C by Lன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஜென்ரல் ஐடியா நம்மளுக்கு தெரியும், சார்ஜ் Q is equal to CV. therefore capacity is equal to Q by V. therefore C is equal to Q. இப்போ சார்ஜுக்கும் லீனியர் சார்ஜ் டென்சிட்டிக்கும் என்ன ரிலேஷன்? ஏன்னா பர் யூனிட் லென்த்துக்கு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ லென்த் வைஸ்னாவே லேம்டா வரும் இல்லையா? அப்போ நம்மளுக்கு தெரியும் லேம்டா இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் பர் யூனிட் லென்த். தேர்ஃபோர் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு லேம்டா இன்ட்டு எல். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்குதுங்க, லேம்டா எல் டிவைட் பை வி. சப்போஸ் நெக்ஸ்ட்டு த எல் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1 பிகாஸ் யூனிட் லென்த். தேர்ஃபோர் சி இஸ் ஈக்குவல் டு லேம்டா பை வி. ஓகே, இப்போ சி இஸ் ஈக்குவல் டு லேம்டா பை வி. ஸோ அதுதான் இங்கே எடுத்துருக்கிறேன். So C is equal to lambda divided by V. V is nothing but that is net potential, that is VA minus VB is equal to lambda value. So lambda value நம்ம படிச்சோம், only magnitude மட்டும் எடுத்துக்கிறேன். lambda is equal to minus 2 by epsilon naught VA minus VB divided by log of A by B ல only magnitude. ஸோ அதை டைம் இங்கே எழுதியிருக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து lambda. ஓகே, நெக்ஸ்ட்டு டிவைட் பை VA minus VB. VA minus VB cancel. So the remaining C is equal to 2 by epsilon naught log of A by B. Or so யூஸ்வலாக நம்மளுக்கு 4 by epsilon naughtனா கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்கும், அதனால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2. ஸோ 4 by epsilon naught divided by 2 into log of A by B எழுதலாம். Or otherwise you can say 4 by epsilon naught 2 log E for எழுதுகிறேன். ஓகே, ஸோ E பேசிஸ் எழுதணும்னா that is B by A எழுதலாம். ஸோ திஸ் இஸ் இது எல்லாமே என்னது இம்பார்ட்டன்ட் டைம்ஸ். சார்ஜ் பர் யூனிட் லென்த் அதோட இம்பார்ட்டன்ஸ் வேரியஸ் ஃபார்ம்ஸ். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரைட், ஸோ இதில் நெக்ஸ்ட்டு பாருங்கள், சப்போஸ் VB இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஸோ அவுட்டர் பிளேட்டில் வந்து பொட்டன்ஷியல் வந்து 0வாக கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே வந்து VA மட்டும்தான் இருக்கும். அப்போ VA இஸ் நத்திங் பட் அது ஒரே ஒரு பொட்டன்ஷியல்னால அதை நான் வந்து அது V0 அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லைங்களா, VA VB வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கிறோம். சாரி, V வேல்யூ. ஸோ V வேல்யூ யூ நோ தட். ஸோ VB வேல்யூ 0. இப்போ பாருங்கள் இந்த ஈக்குவேஷனில் VB வேல்யூ 0ன்னு கன்சிடர் பண்ணுறோம். அப்போ இந்த டைம் வராது, அப்போ VA மட்டும்தான் இருக்கும். VA இஸ் நத்திங் பட் V0. இப்போ V0 log of A by B log R மைனஸ் VB 0 ஆயிடுச்சு. ஸோ இந்த டைம் ஃபுல்லாகவே வராது, மீதி இந்த டைம் மட்டும்தான் இருக்குது. இது வந்து V0, இப்போ VAக்கு பதில் V0 log B divided by log of A by B. ஓகேங்களா? ஸோ இந்த டைம் தான் இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இங்கே எழுதியிருக்கிறேன். ஓகேங்களா? VB வந்து 0 ஆயிடுச்சு, அதேமாரி VA வந்து V0 மாற்றிருக்கிறேன். ஸோ தேர்ஃபோர் V இஸ் ஈக்குவல் டு V0 டிவைட் பை log of A by B. இது வந்து இந்த டைம் வந்து காமனாக வெளியே எடுத்துருக்குது. ரிமைனிங் log R இருக்கும், இங்கே log B இருக்கும். ஸோ இது வந்து log A மைனஸ் log B ஃபார்ம், தட் இஸ் log of A by B. ஸோ log of R by B எழுதியிருக்கிறேன்.
இப்போ இந்த டேர்மும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கம்பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ வி நாட் டிவைட் பை லாக் ஆஃப் ஏ பை பி, அதே மாதிரி டைம் தான் இங்கே எழுதுகிறேன். இங்கே ஏக்கு பதில் ஆர். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பெஷல் கேஸில் செகண்ட் பார்ட் இது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபைனலாக அதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறோம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜென்ரல் ஃபார்முலா மைனஸ் டிவி டிவைட் பை டிஆர். ஓகே, ஸோ டிவி பை டிஆர். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த டைம் எப்படி வருது? ஈக்குவல் டு மைனஸ் வி நாட் டிவைட் பை ஆர் இன்ட்டு லாக் ஆஃப் ஏ பை பி. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ஜென்ரலாக நமக்கு பிகினிங்கில் பார்த்தோம், தட் இஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு VA minus VB divided by log of A by B அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இதில் இப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்மளுக்கு தெரியும் ஜென்ரலாக, தட் இஸ் dV divided by dr is equal to A by R அப்படின்னு பார்த்துருக்குறோம். ஸோ இப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறதுனால E is equal to மைனஸ் வரும். ஸோ அந்த மைனஸ் வேல்யூ எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த dV by dr அண்டு A by Rன்னு எழுதலாம். ஏவோட வேல்யூ இது. ஏவோட வேல்யூவில் ஆக்சுவலாக நம்மளுக்கு கண்டிஷன் வந்து VB வேல்யூ 0 ஆகிருக்கும். அப்போ இந்த டைம் வராது. VB 0 ஆகிடுச்சுன்னா VA வந்து V0ன்னு எழுதலாம். ஸோ அந்த V0 டிவைட் பை இங்கே இருக்கக்கூடிய டினாமினேட்டர் இருக்கக்கூடிய இந்த R ரிமைனிங் log of A by B. ஸோ இந்த மைனஸ் டைம் உள்ளே போச்சுன்னா A by B வந்து B by A மாறிடும். ஸோ V0 டிவைட் பை R இன்ட்டு லாக் ஆஃப் B by A. ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பார்த்தது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு between the plates of some points between the plates of the cylindrical capacitor. Okay, thank you.